guys, welcome back to Tech Plus channel. இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஏர் கூலர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு எதுக்கு தேடினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஏர் கூலர் தேடுவீங்க. ஒரு நல்ல கூலிங் கெப்பாசிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏர் ஃப்ளோ கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட நீங்கள் வந்து தேடுவீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹைஃப்ரெஷ் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 76R அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாடல் வந்து பை பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதனுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ அண்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் உங்களுக்கு எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃப்ரெஷ்னுடைய 76R அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர் கூலர்னுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பாக்ஸ் ரிசீவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ரிசீவ் ஆகும் ஏர் கூலர். ஆக்சுவலாக இந்த ஏர் கூலர் ஆர்டர் போட்ட ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கரெக்டாக வந்து ஆயிடுச்சு. டெலிவரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் சொல்லியே ஆகணும். பேக்கேஜிங் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் நீட் அண்ட் க்ளீனாக வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்மாக்கோல் அண்ட் கீழே ஒரு தர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும்போது எப்படி ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் அப்படின்ற பயம்லாம் தேவையில்ல. பேக்கேஜிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வித டேமேஜும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டும் பக்காவாக ரிசீவ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கூலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிச்சார்ஜபிள் ஐட்டமாக தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டேங்க் கெப்பாசிட்டி தனியாக வரும், அதுக்கப்புறம் கூலர் தனியாக வரும். இது எல்லாமே நம்ம வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி 1 by 1 பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ஏர் கூலர் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணும்போது டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கூப்பன் கோடுமே இருக்குது. அதனால் நம்மளோட லிங்க் அண்ட் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் லோ ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் பை பண்ணிக்க முடியும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அது மூலிமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேங்க் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து நல்லா வெல் பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அன்பேக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரோலிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் ஏர் கூலரை எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திட்டு போகலாம். இந்த ஏர் கூலரினுடைய டேங்க் கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்கும்போது 12 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்மாக்கோல் உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் நமக்கு. இதில் வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஏர் கூலரில் இருக்கக்கூடிய டேப்பு, ஸ்பாஞ்சு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த டேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏர் கூலர் மேலே இந்த மாதிரி வந்து ப்ளூ கலர் டேப் வந்து சுற்றி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ரிமூவ் பண்ணுங்கள். சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் விங்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலரில் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஏர் கூலர்லேயே விங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே இந்த மாதிரி ஜென்டலாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா விங் எந்த இடத்துலையுமே டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை 1 by 1 ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் கீழே பாட்டம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூலர் பாட்டம்லேயுமே நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ரிமூவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் கூலரு இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் டிஸ்பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது என் டிஸ்பிளேல எந்த வித ஸ்க்ராச்சும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பிளாஸ்டிக் இது கவர் கொடுத்துருப்பாங்க. இதையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் மீதி ஏர் கூலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து டிஸ்பிளே கண்ட்ரோல் அண்ட் ரிமோட் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐஸ் பேக் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் 1 ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏர் கூலரினுடைய டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு, அதுக்கப்புறம் 2 ஐஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஐஸ் பேக் எதுக்குன்றத 1 by 1 சொல்கிறேன். இதுலேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா பாட்டம் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஏர் கூலரினுடைய ஒயர் லென்த்துன்னு வந்து பார்க்கும்போது 1.5 மீட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மீட்டர் வந்து வருது. நல்ல லென்த்தாகவே வந்து இருக்குது. நீங்கள் கம்ஃபர்டபுளாக எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஏர் கூலர் வந்து ஆன் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் எப்பயுமே பவர் சப்ளையில் இருக்கும்போது வாட்டர் ஃபில்லிங்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷருக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஏர் கூலர் இந்த ஏர் கூலர்னு இல்லை, எந்த ஏர் கூலர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பவர் வந்து ஆஃபில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இது முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கூலர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அன்பேக்கிங் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏர் கூலரை வந்து நம்ம வந்து இந்த
டேங்கோட வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணால் எப்படி இருக்குன்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்டர்லாம் எதுவுமே ஃபில் பண்ணல. ஃபில் பண்ணாதவே இந்த ஏர் கூலரை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். அண்ட் வந்து நமக்கு வீல் இருக்குன்றதுனால நமக்கு வந்து அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு நகர்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக வந்து புடிச்சிட்டு 2 பக்கமும் கரெக்ட்டா வந்து இது பண்ணணும். சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஏர் கூலர கரெக்ட்டா அந்த பிளேஸ்மென்ட்க்கு வச்சதுக்கப்புறம், அந்த 2 லாக்க வந்து பிரஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் கரெக்ட்டா செட் ஆயிடுச்சு. அந்த பக்கமும் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாரி சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேல எடுத்துட்டு வரும். அது ஜஸ்ட் வந்து லைட்டா ஒரு பிரஸ் பண்ணீங்கனாலே வந்து போதும். ஏர் கூலர் வந்து லாக் ஆயிடும். இந்த பக்கம் பிரஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த பக்கமும் இதே மாரி ஒரு லாக் இருக்கும். அதையும் லைட்டா ஜென்டிலா பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய டோட்டல் ஏர் கூலருங்க. ஸோ iFreshனுடைய 76R அப்படின்ற இந்த மாடல் ஏர் கூலர். ஏர் கூலர்னுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இதை தூக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹனிகாம் பேடு வித் மஸ்கிட்டோ நெட்டோட வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹனிகாம் பேடில் எதுவுமே வந்து இன்சர்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாத சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லேபிள், QR கோடு அண்ட் ஹேண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாக்கிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் அண்ட் லாக்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் கூலர். இதில் எப்படி வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணணும் கீழே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்படி வந்து ஐஸ் பேக்கை ஃபில் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஐஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணணும். இந்த ஐஸ் பேக் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் சப்ஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனதுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜென்டலாக ஷேக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்து ஆகிடும். இதை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் மாதிரி தான். பட் ஐஸ் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே வந்து கரைஞ்சிரும். பட் இது வந்து கரையாது. ஸோ இது கூலிங் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஐஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 ஐஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரீசர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. பட் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுங்க. ஸோ நல்ல கூலிங் கிடைக்கும். அதுக்காக வந்து 12 ஹவர்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டேங்க்கில் வந்து நம்ம வாட்டரும் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ 12 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து கெப்பாசிட்டி உங்களுக்கு லெவலுமே வந்து காமிக்கும். இது வந்து நான் வந்து மேக்ஸ் லெவல் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே நிறைய ஃபில் பண்ணிங்க. சில்லுன்னு வாட்டர் கோல்டு வாட்டர் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நல்ல கோல்டான ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏர் கூலரையும் வாட்டர் டேங்க்கையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு பைப் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக வரும். அதுக்கடுத்து இந்த மாதிரி 2 நாப் இருக்கும். அந்த 2 நாபையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோட்டர் வித் பைப்போட வந்து வரும். இந்த மோட்டர் வித் பைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹனிகாம் பேடில் போயிட்டு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு நமக்கு வந்து கூலிங்கான வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ இந்த பைப் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து நமக்கு வந்து கீழே வந்து வாட்டர் வர்றதுக்காக இந்த பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ரெண்டுத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக் இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த 2 லாக்கையுமே கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து வெயிட் ஆகிடும். ஸோ வாட்டர் இருக்கிறதுனால அதனால் எங்கேயுமே நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீலை வச்சே வந்து மூவ் பண்ணுங்கள். அப்படியே தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து முயற்சி எடுக்காதீங்க. அதே மாதிரி வாட்டர் டேங்க் வந்து ஃபில் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணாத நீங்கள் வந்து ஏர் கூலர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் காமிச்சிரும். உங்களுக்கு வந்து ஏர் கூலரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இல்லை அப்படின்ற இண்டிகேஷன் காமிச்சிரும். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் பேக் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 ஐஸ் பேக் வந்து 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 ஐஸ் பேக்கையும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. கூலிங்கான நல்ல வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடியே 12 லிட்டர் டேங்க்கில் கூலிங்கான வாட்டர் வித் ஐஸ் கியூப் போட்டிருந்தீங்கன்னா ஸோ அது ஒரு கூலிங் கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஐஸ் பேக்கில் வித் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கான வாட்டர் ஒரு 1 லிட்டர் பாட்டிலில். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த டாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே வந்து போதும். ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து போதும். இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம ஏர் கூலரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஏர் கூலர் எவ்வளோ வாட்ஸ் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 85 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேன் எந்த அளவுக்கு வாட்ஸ் கன்சியூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். இந்த ஏர் கூலரை நீங்கள் வந்து ஏர் கூலரில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ரிமோட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது
அந்த பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ரிமோட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட் வந்து ஸோ ஏர் கூலரோட கனெக்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர் கூலர்னுடைய டிஸ்பிளேலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை ரிமோட்லையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்பிளேல என்னென்ன கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு வரைக்கும் உங்களால் வச்சுக்க முடியும். அண்ட் மோட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 மோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலரில் 3 மோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூலிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கூலிங் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஆன் பண்ணிங்கன்னா தான் அப்போ தான் வந்து ஏர் கூலர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரே வந்து ஃப்ளோ ஆகும் ஹனிகோம் பேடுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு. ஸோ உங்களுடைய ஏர் கூலர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு இல்லை ரூமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் உங்களுக்கு வந்து காற்று கிடைக்கும். அண்ட் அதுக்கடுத்து டைமர் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டைம் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே சேம் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமோட்லேயும் வந்துருக்கு. இதில் என்ன எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியூட் ஆப்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் கூலரில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ ஆப்ஷன்ஸு அதே ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமோட்லேயும் வந்து கிடைக்கும். ஸோ இதே ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் ஸ்விங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோலு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்காங்களோ சேம் வந்து டிக்டோவாக வந்துருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதையே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கூலர் இருக்கும். அண்ட் இந்த ஏர் கூலரில் மெயினான விஷயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, ஏர் கூலர் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறது எல்லா இடத்துலையும் காற்று வராது. இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது பாருங்கள், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு காற்று வரும். ஸோ அப்போ எப்பட்றா எனக்கு வந்து ஃபுல்லாக காற்று வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதில் வந்து கிரிட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கிரிட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு கீழே வேணும் அப்படின்னா இதை கீழே தள்ளினீங்கன்னா கீழே வரும், மேலே தள்ளினீங்கன்னா மேலே வரும். அப்படின்ற மாதிரி இந்த கிரிட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து மேலே கீழே வந்து இதுவாகும். ஸோ ரைட்டு லெஃப்ட்டு உங்களுக்கு காற்று வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் கண்ட்ரோல்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ரிமோட்லேயும் வந்து ஸ்விங்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விங் வந்து ரைட்டு லெஃப்ட்டு மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த விங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகுதா. ஸோ இப்போ இது நீங்கள் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கீழே வேணுன்னா கீழே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை மேலே வேணுன்னா மேலே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சென்டராக ஃபேஸில் அடிக்கிற மாதிரி வேணும்னா சென்டராக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக அடிக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் மட்டும் வருதுன்னு காற்று நினைக்காதீங்க. ஃபுல் ஃபோர்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கூலிங்கான காற்று வந்து கிடைக்கும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து எந்த டைரக்ஷனில் வேணுன்றதை நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏர் கூலரை ஆன் பண்ணி காட்டுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட்டு லெஃப்ட்டு மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ லெவல் 4 ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வச்சு ஒரு ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஃபுல் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட்டு லெஃப்ட்டு மூவ் பண்ணுற மாதிரி வச்சேன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகுது. ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஏற்ற மாதிரி காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ கீழே வேணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் கீழே வைக்கலாம். மேலே அடிக்கணும்னு நினச்சேன்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏர் ஃப்ளோ ஆகும். கீழே வந்து கீழே. ஸோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கூலிங்கான ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஏர் கூலர் ரன்னிங் ஓடும்போது உங்களுக்கு வச்சேன் அப்படின்னா நிறைய நாய்ஸ் கேட்கும், நான் பேசுறது கேட்காதுன்றதுனால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் வச்சு உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லா வந்து கிடைக்குது. இந்த ஏர் கூலர்னுடைய ப்ராடக்ட் லிங்க் அண்ட் கூப்பன் கோட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி இந்த ஏர் கூலரை யூஸ் பண்ணணும், ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம்.